முதலில் இஸ்லாத்தை தழுவும் பாக்கியம் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குத்தான் கிட்டியது. பிறகு நபி அவர்களின் நெருங்கிய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிறகு ஒரு சில நெருங்கிய நண்பர்கள் முஸ்லிமாயினார்கள். நபி அவர்களின் குணம் தெரிந்த அவர்களால் அவரை நிராகரிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் என்று பொருளாக இருக்கின்றது. விஷயம் பரவியது. பிரமுகர்கள் பலரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். முஹம்மதுக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறதாமே, இத்தனை நாட்கள் நல்லத்தான் இருந்திருக்கின்றார், நல்ல நம்பிக்கையானவர், உண்மை பேசக்கூடியவர், திடீரென இவருக்கு என்ன ஆயிற்று? குடும்பத்தில் சிலர் அதிருப்தியை வெளிப்படையாக வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். சில ஆண்டுகள் இப்படியே கழிந்தது. தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லோரிடமும் நபி அவர்கள் தமது செய்தியை சொல்லுகின்றார்கள். இறைவனுக்கு நிகராக சிலைகளா? இறைவனின் ஆற்றல் இவைகளுக்கா? படைப்பினங்களுக்கு தலை வணங்குவது ஆகாது. படைத்தவன் முன்பு மண்டியிடுங்கள், உண்மை பேசுங்கள், பொய்யை தவிருங்கள், உறவை பேணுங்கள், அண்டை வீட்டாருக்கு நலவு செய்யுங்கள், கற்பொழுக்கம் பேணுங்கள், பெண் குழந்தைகள் பேணி வளர்க்கப்பட வேண்டியவர்கள். நபி அவர்களின் இத்தகைய அறிவுரைகள் அந்த மக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனினும் மறைமுகமாக ஜாடை பேசுவதும் கேலி செய்வதுமாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அல்லாஹுவிடமிருந்து ஒரு கட்டளை வருகின்றது. உமது நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. திருக்குர்ஆன் அத்தியாயம் 26 வசனங்கள் 214. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய முடிவு செய்தார்கள். கஅபா அருகிலுள்ள சௌஃபா மலைக்குன்றில் ஏறினார்கள். யா சபஹா என்று உரத்த குரலில் அழைத்தார்கள். ஒவ்வொரு குலத்தின் பெயரையும் உறவினர்கள் பெயர்களையும் சொல்லி அழைத்தார்கள். யா சஹாபா என்பது அன்றைய அரபுலகத்தில் ஏதோ பெரிய ஆபத்தை குறித்து எச்சரிக்கை கொடுக்கப்படும் அழைப்பாகும். என்னடா என்றுமே இல்லாமல் இவர் அழைக்கிறாரே என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடினர். அச்சத்துடனும் பரபரப்புடனும் என்னதான் இவர் சொல்ல போகின்றார் என்ற எண்ணத்துடன் சௌஃபா குன்றை சுற்றி கூடிய கூட்டம் ஆவலுடன் எதிர்நோக்கியது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த மலை குன்றுக்கு பின் உங்களை தாக்க குதிரைப்படை காத்திருக்கிறது என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், ஏன் நம்ப மாட்டோம்? இதுவரை உங்களிடம் நாங்கள் உண்மையை தவிர பொய்யை செவியுற்றதே இல்லையே. நபி அவர்கள், அப்படியானால் கடுமையான வேதனை வரும் முன் நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கின்றேன் என்று ஆரம்பித்து, ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக எவரையும் கருதலாகாது, தான் ஒரு இறை தூதர் என்றும் மறுமையின் விசாரணை பற்றியும் கூறினார்கள். ஒவ்வொரு கிளையாரையும் அழைத்து இறைவனிடமிருந்து அவர்களை காக்க தன்னால் இயலாது, மரணம் வரும் முன் இறைவனை ஏற்கும்படியும் நரக வேதனை பற்றியும் எடுத்து கூறினார்கள். உடனே நபி அவர்களின் தந்தையின் சகோதரரான அபு லஹப், உமக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்குத்தான எங்களை அழைத்தாய் என கூறி மண்ணை வாரி இறைத்தான். அப்போது அபு லஹபின் இரு கரங்களும் அழியட்டும் என்று துவங்கும் அத்தியாயம் அருளப்பட்டது. இதற்கு பின் நபி அவர்கள் பகிரங்கமாக ஒவ்வொருவரிடமும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தார்கள். கடை வீதி எங்கும் பிரச்சாரம் செய்தார்கள், வீடுகளில் பிரச்சாரம் செய்தார்கள் என அனைவரிடமும் எடுத்துச் சொன்னார்கள். மக்காவின் தெருக்கள் எல்லாம் நபி அவர்களை பற்றித்தான் பேசின. என்னது, நாம் இவ்வளவு நாள் வணங்கி வந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கக்கூடாதா? நாம் முன்னோர்களின் வழிமுறைகளை விட்டுவிட வேண்டுமா? அல்லாஹுவை மட்டும் வணங்குவதா? இப்படியெல்லாம் இதற்கு முன் நாம் கேள்விப்பட்டதே இல்லையே. முஹம்மதுக்கு என்ன ஆயிற்று? ஏதோ அல்லாஹுவிடமிருந்து செய்தி வருகிறதாம். இப்படி பலவாறாக பேச்சுக்கள் எழுந்தன. நபி அவர்கள் தன் பணியை தொடர்ந்தார்கள். வீதி எங்கும் முழங்கினார்கள், படைத்தவன் ஒருவனை அன்றி வேறில்லை, இறைவனை தவிர மற்றவைகளுக்கு சக்தி இல்லை, இறந்த பின்பு எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம், உங்கள் இறைவன் அன்பாளன், அருள் செய்யக்கூடியவன், அவனிடம் சரணடையுங்கள். வெளியூரிலிருந்து வரும் யாத்ரீகர்களிடம் எடுத்துச் சொன்னார்கள், ஊர் மக்களிடம் எடுத்துச் சொன்னார்கள். பலர் நபி அவர்களின் கூற்றை ஏற்றார்கள். அதிலும் பெரும்பாலும் சாமானியர்களே ஏற்றனர். அடிமைகள் நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். அரபு எஜமானர்களின் முரட்டுத்தனத்தில் புண்ணாகி இருந்த அவர்களின் உடலும் உள்ளமும் நபி அவர்களிடம் ஆறுதல் அடைந்தன. ஏன் வாழ்கிறோம் என்று குழம்பிய உள்ளங்கள் தெளிவு பெற்றன. விரக்தியிலிருந்த நெஞ்சங்கள் வெளிச்சம் கண்டன. நிராசை அடைந்திருந்த உயிர்கள் நிம்மதியினை நுகர்ந்தன.
பொறுக்குமா அங்கிருந்த பிரமுகர்களுக்கும் தலைவர்களுக்கும்? தங்கள் அடிமடியில் அல்லவா முஹம்மது அவர்கள் கை வைக்கிறார், சும்மா விடுவார்களா என்ன? ஊர் முக்கியஸ்தர்களும் கோத்திரங்களின் தலைவர்களும் ஒன்று கூடினார்கள். ஆலோசனை கூட்டம் ஆரம்பமாகின. ஆலோசனை கூட்டம் நடந்தது. இப்படி இறைவன் ஒருவன் என்றும் சிலைகளை வணங்கக்கூடாதென்றும் ஒரு இறை தூதர் என்றும் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்வது மக்கா நகர தலைவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை. இவரை எப்படி நிறுத்துவது என்று பலரும் பல ஆலோசனைகள் செய்தார்கள். பிறகு நபி அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிபிடம் சென்றார்கள் குறைஷிகள். உங்கள் மகனை நிறுத்திக் கொள்ளச் சொல்லுங்கள், இல்லை என்றால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். பயமுறுத்தினார்கள் கோத்திர தலைவர்கள். நபி அவர்கள் கேட்கவில்லை, பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை. நபி அவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது என்றார்கள், சூனியம் செய்யப்பட்டு உள்ளது என்றார்கள். நபி அவர்கள் காதில் கூட வாங்கவில்லை. பிரச்சாரத்தை தொடர்ந்தார்கள். போகும் இடமெல்லாம் வசைமொழிகளும் கேலி கிண்டல்களும் செய்தார்கள். பல வகைகளிலும் தூற்றினார்கள். நபி அவர்கள் நிறுத்தவே இல்லை. அவமானப்படுத்தினார்கள், அடித்தார்கள். நபி அவர்கள் சகித்தார்கள். பிரச்சாரம் நிற்கவே இல்லை. ஆசை வார்த்தை கூறி மயக்க பார்த்தார்கள் தலைவர்கள். மக்கா நகரின் தலைவர் பதவி தருகிறோம், வேண்டிய மகளிரை திருமணம் செய்து தருகிறோம், பொன்னும் பொருளும் வேண்டிய அளவுக்கு தருகிறோம், பிரச்சாரம் செய்யாதீர்கள் என்றார்கள். நபி அவர்கள் அசரவே இல்லை. இவ்வளவு கூறி தடுப்பதற்கு நபி அவர்கள் அப்படி என்னதான் தவறாக கூறிவிட்டார்? ஒரே இறைவனை வணங்கத்தானே சொன்னார். ஏன் குறைஷிகள் இவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள்? காரணம் இல்லாமல் இல்லை. அவர்களது அடிநாதத்தை தகர்க்கின்ற பிரச்சாரம் அல்லவா அது? குறைஷிகள் கடும் ஆத்திரம் கொண்டார்கள். முஹம்மதின் பிரச்சாரம் இவர்களை என்ன செய்துவிடப் போகிறது? அப்படி என்ன அடிநாதத்தை பேர்த்தெடுக்கிற பிரச்சாரம் செய்துவிட்டார்? ஒரு தெய்வ வழிபாட்டால் குறைஷிகளுக்கு என்ன நஷ்டம்? இதை தெரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வந்தது என்று புரியும்.